ஆவண மதுரா நிலையே மணிராஜன் தனையே ஆவண மதுரா நிலையே மணிராஜன் தனையே ஆவராக தாராதிக பர்தோச கிருதஹே தேவி மீனாட்சி அம்மா வணக்கம். பிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே பானு மகாபிரபு மாமலை மேலே பானு மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு கீபோர்டு வாலே பிடிச்சு இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம் இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம் என் குரல் உள்கரம் கொடுத்தவரம் என் குரல் உள்கரம் கொடுத்தவரம் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு சப்த சுரங்கள் செய்யும் நீனை உள்கல்ல செய்வில் சப்த சுரங்கள் செய்யும் நீனை உள்கல்ல செய்வில் சாப விமோசனம் கண்டதையா சாப விமோசனம் கண்டதையா வரலாக மலர்கள் ஆசையும்
உள்பாதூசி பாகியம் தாராள் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு நினைவு வாழ்வில் துதி மீட்டும் உந்த நினைவு வாழ்வில் துதி மீட்டும் என் மொழி புகழ் கதி பாடும் என் மொழி புகழ் கதி பாடும் மணலாடு மணலா புள்ளில் லயமாக மணலோடு மணலால் புள்ளில் அது ஒன்றுதானோ ஆனீரும் அது ஒன்றுதானோ மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு ஹலோ ஹலோ கன்னிமூல கணபதி பகவானே சரணம் கந்தனே சிங்கார வேலனே சரணம் அன்னை மாளிகப்புற தம்ம தேவியே சரணம் ஹரிஹர சுதனையப்ப சுவாமியே சரணமையப்பா மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் கோமகன் கொடி கொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் கோமகள் வைகனின் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரியின் மணிகண்டன் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விலகிடும் சன்னிதானம் வீட்டும் சன்னிதானம் நானெல்லாம் நம்பிக்கை நீ வீட்டும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். நன்றி நன்றி நன்றி. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்தே காணல நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல மணியேடு 8 ஆன பின்னு பூரடங்கி போடுது ஒரு தண்ணி வேணும் தோணல செம்பாக பழுக்கு எங்காது ஓடி சூடாக போடுது அமுதானாக
கட்டுகள் உள்ள பாடுமாகதான் இன்னாத அதோடு போகாது எல்லாரும் என் வாக்கு பொய்காது நான் இருக்கிற நீரிருந்து எதிர்த்த பார்த்திரும் எங்கே எங்கே காத்திருந்து ஆடல மணியேடு எடு ஆட பின்னும் ஊரடங்கி போட தோறு தண்ணி வீடு தோழல எம்மாக பகுதி எங்காரோடு தூராக போக மக்கரையில ஒன்றான கொள்ளாம புரிவு உள்ளூர வாழ்வு நான் இருக்கிற வீடிலிருந்து எடுத்த பார்த்திரும் இங்கே இங்கே காத்திருந்து ஆடல மணியேடு எட்டு ஆட பின்னும் ஊரடங்கி போட பின் ஒரு தண்ணி வீடு தோழல திருக்கூத்து ஆரம்பமாயிருக்கு திருக்கூத்து கோமாளி ஐயோ கோமாளி அண்ணே கோமாளி அண்ணே வாரி பத்தினே கோமாளி ஐயோ கோமாளி அண்ணே கோமாளி அண்ணே வாரி பத்தினே ஆரம்பமாயிருக்கு திருக்கூத்து அமைதியா இருக்கும் இதை பார்த்து அரவம் செய்யாதே விசிலடிச்சு படைக்கும் தலைவர்களுக்கும் திறம் சாய்த்து ஆரம்பமாயிருக்கு திருக்கூத்து குடும்பம் உயர்வது பெண்ணாலதான் குத்துக்கு கோமாளி முன்னாலதான் குடும்பம் உயர்வது பெண்ணாலதான் கூட்டணி இருப்பது நம்மாலதான் கூட்டணி இருப்பது நம்மாலதான் அமரங்களும் பெண்ணாலதான் ஆரம்பமாயிருக்கு திருக்கூத்து அடுத்தவங்க சொல்லிட்டாரா அறிவுடனும் அவரவர்கள் மிகப்ப அறிவு நடக்கும் ஓடுப்பா அடுத்தவங்க சொல்லிட்டாரா அறிவுடனும் அவரவர்கள் மிகப்ப அறிவு நடக்கும் அதிகாரத்தை நாடகத்தில் நடத்தி கொடுக்கணும் நாடகத்தை நடத்தி காட்டணும் நாடகத்தில் நடத்தி கொடுக்கணும் நம்ம அனைவருக்கும் ஆண்டவனே துணை இருக்கணும் அனைவருக்கும் ஆண்டவனே துணை இருக்கணும் ஆரம்பமாயிருக்கு திருக்கூத்து அமைதியாய் இருக்கணும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமதிப்புரிய தாய்மார்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் கடனவா உள்ளவர்களுக்கும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாளர்கள் கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயவர்களுக்கும் உள்ளூர் பங்காளிகளுக்கும் வெளியூர் விருந்தினர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கூடிய நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் தம்பி நாடகம் ஆரம்பிச்சு நான் பயந்துட்டேன். ஏன் நாட வண்டி ஊருக்குள்ள வந்தோடனே என்ன நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், ஊர்ல ஒரு 5-6 பெரியவங்க இருக்கிறாங்க. ஆமா ஒருத்தரும் நாடகம் பார்க்க வரலையே, சுத்தி பொட்டலா இருக்கே, பொட்டகாரா கிடக்கே, யாராச்சும் வருவாங்களா? நம்ம மட்டுமா கத்திக்கிட்டு இந்த கருதெடுத்து போட்ட அந்த பொட்டலை பார்த்து கத்துறமான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் வந்திருக்கிறீங்க, மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆமா வந்து நீங்க யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க. தம்பி போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? நீ சொல்லு, நீ சொல்லு. அது எனக்கு என்ன காரணம் தெரியல. நீ போக மாட்டேன் இப்படி உறுதியா சொல்லு. எனக்கு தெரியும் தம்பி. எப்படி சொல்ற? உண்மையுமே தெரியும். நான் வந்த உடனே பார்த்துட்டேன். எப்படி பார்த்த? அப்படியா? ஆமா. என்ன சொல்றேன்? பார்த்துட்டியா? தம்பி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கணிப்பு இருக்கு தெரியுமா? கணிப்பு இருக்கு. ஆமா. நான் வந்த உடனே நம்ம வேணும் உள்ள நுழைஞ்ச உடனே அப்பவே நினைச்சிட்டேன். முடிவு பண்ணி எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற யாரும் போக மாட்டாங்கன்னு? வேற கிராமத்துல வேணா நாடகம் பிடிக்கலையோ பிடிக்குதோ கிளம்பி போயிருவாங்க. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளவு உறுதியா நீ சொல்ற? போக மாட்டாங்க. எப்படியா சொல்ற உறுதியா? காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? சுத்தி பொட்டலா இருக்கா? ஆமா. சுத்தி நல்ல பாம்பு குடி இருக்கு. ஒண்ணு கொடுக்க யாரும் போக மாட்டான். அங்கனே பெஞ்சு நாரிட்டு கிடப்போமே தவிர அப்படி யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா நல்ல பாம்பு வரும். நான் கோயில்ல சொல்லிடுவேன். வீட்டுக்கு போனா உங்களுக்கு தூக்கமே வரப்படாது அப்படின்னு அஞ்சாயிரத்து போய் முடிச்சுட்டு கேட்டேன். நல்ல பாம்புங்கிற நீ கோயில். ஆமா, தூக்கம் வரக்கூடாது உங்களுக்கு. அங்க போய் நான் இதையே சொன்னேன். அன்னைக்கு ஒரு ஊர் நாடகத்தை போனேன். நாடகம் அடைஞ்சு இந்த ஆத்தா மாதிரி ஒரு பாட்டி வேகமா சுட்டி அள்ளி கிளம்பிச்சு. கிளம்பு கோயில்ல சொல்றேன்னு நீ போடா வென்னு போயிருச்சு. போய் வீட்டுல போயிட்டு கண்ணை மூடி தூங்குமா, அருவா கழுத்துக்கு வந்துருமா. ஐயோ
முழிக்குமா 6 ரூபாய் காணாம போயிடுமா. ஐயா திருப்பி கண்ணை மூடுமா 6 ரூபாய் கழுத்து வந்துருமா. ஐயா பப்புன்காரன் கோயிலில் சொல்லிட்டேன் கருப்பசாமி கிட்ட அப்படின்ட்டு இந்த ஆயா என்ன ஒழிச்சு லைட்டை போட்டு உட்காந்து நாடகம் பார்த்து கேட்டுக்கிட்டாச்சு இருப்பான் அப்படின்னு லைட்டை போட்டு பார்த்துச்சுல்ல. சரி அப்பத்தான் அது விஷயம் தெரியும். என்னது? அங்கே போனது கருப்பசாமி இல்லை, வேற யாரு? அது புருஷன் கவாலி பையன். ஏன் என்னாச்சு? இதை பக்கத்து வீட்டில் ரெடி பண்ணிருப்பாங்க போல, இதை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டான். அது மாதிரி அசம்பாதம் நிறைய நடக்கும், பார்த்து கவனமாக வாழ முடியும் கேட்டுக்கொண்டு வந்தவங்களை வரவெடுத்துட்டு வந்த வேலையை பார்ப்போம். சமாளம் பிடிங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஹலோ நான் எக்கு வச்சுங்களேன் லைட்டாக பாடும்போது தலையை அப்படியே ஆட்டுறேன்னா ஆனால் கை போக மாட்டேங்குது. அப்பா அழகிற நீலிமலை நம்ம ஐயப்பனோட சாமி மலை. அழகிற நீலிமலை நம்ம ஐயப்பனோட சாமி மலை. ஏறி வருகிற ஐயப்பமார்களை எத்தி விடுற சபரிமலை. ஐயப்பன சொல்லுவோம் கோவிலுக்கு வருவோம். மாமியப்பா தரணமப்பா வம்பா வாசனை தரணமப்பா. மாமியப்பா தரணமப்பா சந்தன வாசனை தரணமப்பா. அழகிற நீலிமலை நம்ம ஐயப்பனோட சாமி மலை. நாட்டில பாட்டில வாடும் பகவானி சாமியப்பா சரணமப்பா. சாமிய சரணமையப்ப சரணம். நல்ல நபத்தில நல்ல மனதில் கொட்டி வணங்க வருவோமே. சாமிய சரணமையப்ப சரணம். சாமிய சரணமையப்ப சரணம். நாட்டில வெற்றில விட்டில நாட்டில பாட்டில பாடும் பகவானி நல்ல நபத்தில நல்ல மனத்தில் என்று இருந்து தருவோமே. கெட்டவரங்களை நாட்டு இருந்து தருவானே. சாமி ஐயப்ப பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமாம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் மாவிளங்கை கிராமத்தில் அமைந்த நமக்கெல்லாம் அருள் பார்த்து கொண்டக்கூடிய ஸ்ரீ நல்லமுத்து ஈஸ்வரர் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவில் 7ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கார இளைஞர்கள் மற்றும் மாவிளங்கை கலியுக இளைஞர்கள் நற்பணி மன்றத்தார் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய தினத்திலே இவரும் இடையிலே நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். அண்ணே தம்பி நடக்கிற நாடகம் வள்ளி திருமண நாடகம். ஆமா ஆமா ஆமா. இப்ப ஆத்தால நிறைய உட்காந்து பாக்குறாங்க. இவங்க பாக்குறது புராண நாடகம். ஆமா புராண நாடகம். என் வீட்டுல பாக்குறதுலாம் தரத்தர நாடகம். என்ன தம்பி சொல்ற? சாயங்காலம் 6 மணிக்கு டிவில ஓட்டுறா. என்னது? நாகினி மோகினி நந்தினி முந்துனி இதெல்லாம் பார்த்தா குடும்பம் குட்டிச்சவராதான் போகும். சீரியல் பார்க்கலாம். ஆமா அதுக்கு அடிமையாகப்பட. கண்டிப்பா கண்டிப்பா. நீ எவ்வளவுதான் காசு கொண்டு சம்பாரிச்சு விடு, வீட்டுல கொண்டே கொடு கொடு. உனக்கு சாப்பாடு போடுறது யாரு? யாரு? பொண்டாட்டியா? ஆமா கிடையாது. வேற விளம்பர கம்பெனிக்காரன். என்ன தம்பி சொல்ற? இந்நிகழ்ச்சி வழங்குவோர்கள் தான் பொண்டாட்டி ஒரு தோசையோ இட்லியோ வழங்கும். அப்புறம் நாய் பிய பார்க்கணும் பார்த்துட்டு இருக்காது வேண்டியதா எப்ப சட்னி வரும், எப்ப சாம்பார் வரும், எப்ப சட்னி வரும். அன்னைக்கெல்லாம் நாடகம் இல்ல. சரி வீட்டுல இருந்து நைட் 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறீன்னு இருங்க விளம்பரம் போடணும்னா விளம்பரம் போட்டு ஒன்னா தோசையை வச்சுச்சா இல்லையா? நான் பயந்துட்டேன். என்னன்னு? அப்படி ஒரு தோசையை நான் பார்த்ததே கிடையாது. கண்ணு கரேர்னு இருக்கு.
கண்ணே கரையறா கருப்பட்டி தோசையா இருக்கும் போல. தம்பி உன் மேல பாசத்துல அப்படின்னு என் குழந்தையா அப்படின்னு தான் நான் போய் அடுப்புக்கட்டில் போய் பார்த்தேன். அப்புறம் தான் விஷயம் தெரியும். என்னன்னு? இந்த லூச்சி சிரிக்கி நாடகம் பார்க்குற ஆர்வத்துல தோசைக்கல்ல மல்லா கூச்சுக்கிறா குப்பரை வச்சு சுச்சுக்கிறான். பின்னாடி இருக்க கறி பூரா தோசையில் வராம என்ன ஒண்ணு அப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஆனா ஒரு விதத்துல நான் கொடுத்து வச்சுவேன். எப்படி சொல்ற? எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் சரி என் மனைவி எனக்கா சாப்பிடாம காத்து விட்டுருப்பா. என்ன தம்பி சொல்ற? நல்ல பிள்ளை, நல்லா வளர்த்துருக்கீங்க. 12 மணி 1 மணிக்கு போனாலும் சரி பச்சை தண்ணி பல்லு படாம எனக்காவே காத்துட்டு இருப்பா. வளர்ப்பு அப்படி ஏன் தம்பி 12 1 மணி போனா 1 மணிக்கு போனாலும் ஷாப்ல வாட்சப்பட்டில் உட்காந்துட்டு நினைக்கலாம் நாடகத்தை போயிட்டு வாரு. சரி எப்ப வருவேன்னு இப்படி வாட்சப்பட்டில் உட்காந்துருக்கா. ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்கா? நான் தான் போய் சமைக்கணும். என்னது? நீ தான் போய் சிரிக்காதக்கா மாப்பிள்ள. ஆமா என் மக வளர்ப்பு அப்படி சோறு படிச்சு போடுறியா? அறிவு இருக்கடா முதல்ல. என்னமோ அவர் என்ன மக வளர்ப்புங்கிறாரு, என்னமோ நீ தான் போய் சமைக்கிறீங்க. நீ என்ன அறிவுல உனக்குலாம் என்னடா அதுக்கு திட்டு? சோத்தத்தான தின்ன. கொண்டாடி சோறு படிச்சு போட்டா சோத்தத்தான திங்கற. கொண்டாடி சோறு படிச்சு போட்டா தப்பா? சோத்தத்தான தின்ன. ஆமா ஏண்டா எவனாச்சும் ஒரு ஆம்பளை பைய போன போய் சமைப்பானடா எவனாச்சும். அப்புறம் என்ன பண்ண சொல்ற? எவனாச்சும் போய் சமைப்பானடா ஆம்பளை பைய. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? போறடே பாரு. போனனே இவன சமைக்க கூடாதா? அப்புறம் என்ன செய்யணும்? நீ என்ன பண்ணணும்னா போனோனே இந்த மாதிரி பாத்திரம்லாம் விளக்கிவிட்டு துணிமணி எல்லாம் துவைச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். போனா மானம் கட்ட வட அண்ணே ஐயா வாங்க ஐயா. இங்கே மறுபடிய கடிமிக்கு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஹலோ வேலை 10 மறுபடியும் இப்படி இருக்கு. சந்தோஷம். அதுக்காக வச்சுருனே கல்யாணம் அப்படின்னு நான் மகிழ்ச்சியா இருப்போம். ஆமா கல்யாணத்துல நமக்கு தோஷம் விலகுது. கல்யாணத்துல தோஷம் விலகுதா? எப்படி சொல்ற? தாலி கட்டுறவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும். என்னையா சொல்ற? தாலி கட்டு போறப்ப ஐயர் சொல்வார், அதை கவனமா கேட்கறது இல்ல. என்னன்னு? மகளையும் தந்து நானே மாப்பிள்ளை அழைச்சுன்னாங்க. நல்ல நேரம் முடிய போகுது. அன்னையோட கிரகம் முடிச்சிச்சு. அதனால பார்த்து சூதனமாக கேட்டுக்கொண்டு என் நாடகத்தில் நடிக்க வந்திருக்கூடிய நடிகர் பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் அறிமுகப்படுத்துவது எந்த கிழமை சென்றமெல்லா வெற்றி முடிச்சு கொண்டு நடிப்பு செய்வேந்தன் மரியாதைக்குரிய திருவாளர் SS கலைவாணன் அவர்கள் வேடன் விருத்தினாக நடிக்க வந்திருக்கிறார். காணக்கோயில் கலைவாணி கோயிலின் குரலோவியம் புதுகை RS தேன்மொழி அவர்கள் வள்ளினாக நடிக்க வந்திருக்கிறார்கள். காணப்பரியர் கழகப்பரியர் வீணாகானப்பரியர் ஆன்மீக பேச்சாளர் பட்டிமண்டப பேச்சாளர் சொற்பொழிவாளர் யூடியூப் புகழ் மரியாதைக்குரிய அருமையப்பா கலை வேந்தர் வீரமங்கலத்தைச் சேர்ந்த லே கவிராஜ் அவர்கள் நாரத மகமுடியாக நடிக்க காத்திருக்கிறார். ஆறுமுனை கலையரசு அமரச நாயகன் தேனி சித்தன்றல் ஆனா எக்கோ கட் பண்ண பேசும்போது மரங்காவூரியை சேர்ந்த அருமை சகோதரன் ஜெய மணிகண்ட பிரபு அண்ணா அவர்கள் ஹார்மோனியத்தை இசைத்து காட்டுவார். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அஞ்சலிலே ஒரு நொடிடுத்து
தாயும் தந்தைவர்களுடைய தாளத்தை செய்யக்கூடிய அருமை என்னார் கே தியாகராஜன் அவர்கள் தாளத்தை சித்து காட்டுவார். வண்ண திரையமைப்பும் முருகவிலாஸ் சிங்கமேனி புலியால் முருகன் விலாஸ் சிங்கமேனி புலியால் அன்புடைந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு தங்கவேல் அன்னார் அவர்கள் பருத்தியூர் அன்னார் அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம். நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க முடியாத மிக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பகம் ராணி ஆடியோஸ் புலியால் ராணி ராணி அற்புதமான ஒளிப்பை நிலையத்திற்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்புடையங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சாப்பாடு மிக சிறப்பானவர்களை ஏற்பாடு செய்திருந்த விழா கமிட்டியாளருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு குறிப்பு நாளை காலை சரியாக 10 மணி அளவில் மாபெரும் வட மஞ்சள்வெட்டு திருவிழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் இந்த வட மஞ்சள்வெட்டை சிறப்பாக அடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து அறுசுவை அன்னதான விழா நடைபெறுவதால் அனைவரும் அதிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி வணக்கம். இந்த பொன்னான நாளில் ஒரு நன்றி ஒன்று சொல்லணும். எல்லாம் நன்றி சொன்னால் இந்த வட மஞ்சள்வெட்டு விழா இந்த மஞ்சள்வெட்டிற்காக அரும்பாடுபட்டு போராட்டம் செய்த அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த பொன்னான நாளிலே நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். போராட்டம் செய்து மீண்டும் மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை அன்பு இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் மாவிலங்கை கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகத்தை அமைத்துள்ள நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த ராஜ் நடிகர் கலைவேந்தர் லே கவிராஜ் அவர்கள் நாடகத்தை மிக சீரோடு சிறப்போடு அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய மாயங்குளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்பு கொண்ட மாதவன் அண்ணர்களுக்கும் நன்றி என்ற வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடல் அழகி ஆடல் அழகி அட பொம்பளை பிள்ளையா அட பேரை சொல்லுப்பா. புதுகை எம் சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் காமிக்க ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தனிக்க மானே மா கோயில ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தனிக்க மானே மா கோயில நானே ஆ கோயில ஆமாசாமி கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு கம்போலத்தா இருக்கிற ஆடி மாத்த கத்தடி ஆடி கொஞ்சம் தேத்தனி ஆனே மா கோயில நானே ஆ கோயில மானே மா கோயில நானே ஆ கோயில. நல்லா தான் இருந்தேன் பெட்டிக்காரன், திடீர்னு எங்கள் அண்ணன் லூஸ் ஆகிட்டான். என்ன ஏடா அண்ணனை போய் இப்படி சொல்ற? காற்று அடிக்கிறதுக்காக வைகாசி மாதம் முடிய போது இப்போ போய் ஆடி மாதம் காத்திருக்கேன் பாட்டு பாரு பைத்தியக்கார போய் சோறு தானே தின்ன என்னைய கட்டியல்ல நீ சோறு தானே தின்ன இப்போ வைகாசி மாதத்தில் போய் எவனாச்சும் ஆடி மாதம் காத்திருக்கேன் பாட்டு போடுவானா? அண்ணனை மரியாதை பேசு. என்னடா அண்ணன் தப்பு பண்ண தப்பு கண்டிப்பேன் அண்ணன் என்னண்டு பாட்டை மாத்தியா பாரு. ஆடி மாதம் வந்து இன்னும் புறக்கட்ட ஒரு 2 மாதம் இருக்குது. இப்போ வந்துக்கிட்டு நீ பாடி கிடக்குற தொடச்சி விடு. இந்த மேடோட சரி தொடாத அந்த பாட்டை மேலே பாட்டு இனி தொடாத சத்தியம் பாட்டை மாத்தியா வைகாசி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தடிக்க மானே மழைய மாத்திட்டான். வைகாசி மாசம் காத்திருக்கேன்னு ஆனா இப்ப லூசு பேரானா நீ அப்படி பாடக்கூடாது பாட்டை. சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் பாட்டே பாடாதா பாட்டு 12 மாசம் காத்து அடிக்காமல இருக்கு. உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகர் புதுக்கோட்டை பூவரசூடியை சேர்ந்த உடுக்கடிக்காதியா சாமி உரிமையா எனக்கு உடுக்கடிச்ச சாமி வருமோ? ஆமா. ஓஹோ விட்டுங்க. தாயே அம்மா காளியம்மா ஈஸ்வரா உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன சாமி பிடிங்க. யாருப்பா வந்திருக்காங்க? ஏப்பா ஏப்பா யா சாமி கடப்பாரம்
தம்பி என்ன சாமி மலை ஏறிடுச்சு? மச்சிர புடுங்குச்சு போய் தம்பி இங்க வா தானக்காரனே கை குடிச்சு சாமி ஆடுறத பிடிச்ச பாரு. உனக்கு விருது கொடுக்கலாம். ஏனே இப்ப நம்ம ஊர்ல காலைல பால் குடம் எடுத்திருக்காங்க. பால் குடத்துக்கு சாமி வரும்ல. அப்ப எப்படி பிடிப்பாங்கன்னா பால் குடத்தை எப்படி அமைக்கி பிடிச்சி இப்படி தோல்படி அமைக்கி பிடிப்பாங்க. கொஞ்சம் வேகமானா ஒரு துண்டை இடுப்புல கட்டி இப்படி இழுத்து பிடிப்பாங்க. ஆனா நீ எப்படி பிடிச்ச சாமி ஆடுறனால இப்படி பிடிக்கிறீங்க. உன்னை நம்பி பொம்பளை பொண்ணுடைய பார்த்துக்க. உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை பூபுரத்துக்குடியை சேர்ந்து யா சாமி சும்மா இருக்க போதும். உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை பூபுரத்துக்குடியை சேர்ந்த விஆர் தமிழ்வேந்தன் பபுன் காமிக் நான் தான் போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன். அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். நம்ம வீட்டு குழந்தைகள் கெட்டு போகாமல் இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். ஏன்னா அந்த ஃபோனில் ஒரு 16 வயசு பையன் பேசுகிறான்னா அவன் யாருக்கிட்ட பேசுகிறாங்க கண்டுபிடிச்சி விடலாம். ஃபோன் வரும். ஹலோ போன ஐயே எப்போ பார்த்தா நோய் நோய் திட்டுவானா அவன் அப்பாட்ட பேசுகிறேன். அப்பாட்ட அதே பயலுக்கு பொம்பளை பிள்ளை ஃபோன் பண்ணிட்டு இது ஆக்ஷனே மாறிடுது. எப்படி அடிச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இது பயலுங்க. பொம்பளை பிள்ளை போன் பேசி பார்த்துருக்கீங்களா? எப்படி பக்கத்தில் உட்காந்துருப்போம் போனை தூக்கி காதில் வச்சுக்கிட்டு அப்படி பேசி பல பேர் குட்டி சேவராக போயிட்டோம். அதனால் தயவு செய்து இந்த மாதிரிலாம் போனை வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை ராமனே கெடுக்க வேண்டாம். போயிட்டு வரேன். உங்கள் வீட்டு குழந்தைகளை வக்கீல் படிக்க வைங்க, டாக்டர் படிக்க வைங்க, இன்ஜினியர் படிக்க வைங்க. படிக்கிற அவங்க விருப்பம், படிக்க வைக்கிற உங்களோட விருப்பம். அதோடு சேர்த்து நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளங்க. வருங்கால இந்தியா விவசாயி கையில் தான். எவ்வளவு விஞ்ஞான உலகம் வந்தாலும் உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நம்ம உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அதனால் விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளங்க அப்படின்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். ஒரு விஷயம், நம்ம வீட்டு பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும்போது விளக்கு ஏற்றி அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைப்பது நம்ம பண்பாடு. எந்த பண்பாடு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கேக்கில் மெழுகுவத்தி வச்சு பூன் ஊதி நம்ம வெட்டுவோம் தெரியல. அப்படி வெட்டி நாம் மட்டும் சாப்பிட்றதுக்கு அந்த கேக்கு வாங்கும் காசுக்கு 10 அனாதை குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏழை மாணவனுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. இல்லையா ஒவ்வொரு மரக்கன்று நட்டு வைங்க. நல்ல மழை நீரையும் நிழலையும் கொடுக்கும்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த காட்சி வருவதை விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு இந்த நாடகம் மட்டும் தான் தெரியுமா? வேற எப்படி? எல்லா நாடகம் ஆடுவேனே. ஆனால் ஒரு நாடகம் மட்டும் போக மாட்டேன். ஏன்? இந்த மகமாயி நாடகம். ஏன், என்ன காரணம்? கொண்டே வச்சு கொல்ல பார்க்குறாங்களா? நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி. மகமாயி நாடகம். அப்பும் டான்ஸ் முடிஞ்சு. சரி. சிவனும் பார்வதி வந்து நிற்கிறாங்க. இந்த வேப்பலை கரகம் முன்னாடி இருக்கும் ஒரு 7 கரகம். பாட்டு பாடி சாமி அழைக்கும் போது ஊரில் உள்ளவங்க ஆடி வந்து கரகத்தை தூக்கி ஆடணும். நம்ம பயில சாமி அழைக்கிறாங்க. எப்படி அடிக்கிறான்? கொன்னையூர் எல்லையிலே முத்து மாறி அடிச்சா மணி 1:30 மணி ஒருத்தருக்கு ஜாமி வரல. ஐயா எல்லாம் இவங்கள மாதிரியே கடப்பாறை முழுங்கின மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. சாமி வரல. ஊர் தலைவர் மேடைக்கு வந்து எங்கள் ஊரில் சாமி அழைக்கணும். சாமி வரல. நாடகக்காரன் அத்தனை பேரையும் வேணுக்களை வச்சு கொளுத்தி விட்டுட்டாரு. வேணுக்களை வச்சு கொளுத்திட்டு விட்டாரு. ஆமாம். நான் மேடையில் ஒன்று கிடைச்சிட்டு ஊருக்குள்ள ஒருத்தர் பார்த்தா மண்ணடைக்கன்னு தீபத்தோட வந்துட்டு கொளுத்த ரெடியாக இருக்கா. சாமி அழைக்கலாம் மறுபடியும் அடிக்கிறாங்க. எப்படி? சாமி ஒரு எல்லையிலே சாமி வந்திருக்குமே. மணி 3:30 ஒருத்தருக்கும் சாமி வரல. ஐயா அப்பதான் திரும்பி பார்க்கிறேன். மிருதகாரனும் குளுக்கோஸ் ஏறிட்டு அன்னைக்கு வந்து உனக்கு தப்பிக்கிறாங்களா? அவன் வாசிச்சு பந்தய மாட்டுக்கு நுறத்தல்லன்னு பெட்டிக்கார ரத்தமா வாந்தி இருக்கிறான். அம்பி நாளடா சாமி இல்லடா ஒரே சமயபுரம் அவனுக்காரருக்கு வைத்தால ஓச்சு சொல்லி இருக்காங்க. யார் அப்பாவுக்கா? இல்ல சூர்யாப்பா. தாளக்காரரு சத்தம் மட்டும் கேக்குது, ஆளக்கான. நீ இல்லப்பா அன்னைக்கு வந்தாலு பக்கத்துல பார்த்தா 108 போட்டு பிராணவாயு டீப்பு போயிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தாளக்காரன் அடிக்கிறாயா. இவங்க பட்ட கஷ்டத்துக்கு தெய்வம் மனந்திறங்கி 3:30 மணிக்கு ஒரு ஆம்பளால் மேல சாமி வந்துருச்சு. தொடியான தெய்வங்கிறது வந்து ஆடி வந்து கரகத்தை தூக்கி நான் இருக்கப்பா, எந்த குறையும் இல்லப்பா, நான் எல்லாரையும் காப்பாத்துறப்பான்னார்ல. சரி. ஊர் தலைவர் மேடைக்கு வந்து சாமி எங்க ஊருக்கு சாமி வர எவ்வளவு நேரமா? ஆனா நீ எந்த ஊர் சாமி ஒன்று இந்த ஏரியாவிலே பார்த்தது இல்லைங்க. இவன் உண்மையை சொல்லிட்டேன். என்னன்னு? ஐயா நான் சாமி இல்லை, நாடகக்காரங்களை கூட்டி அந்த வேண்டு இவர். ஆஹா
நீ ஏன்டா வந்த காலைல கல்யாண சவாரி பேசியிருக்கே 7 மணிக்கு அங்கே போனால் அவங்க வண்டியை கொளுத்தி விடுவாங்க எங்கே சாமி உள்ள நீங்கள் கொடுத்துருவீங்க மொத்தம் வந்து நாடகக்காரர்களை கூட்டியது வண்டி வச்சு கொடுத்துரு கொடுத்திட்டா மாட்டி அடுத்து சரி போடா கருப்பூர வேஷம் போட்ட வச்சு அவன் தண்ணி போட்டு படுத்துட்டாயா கருப்பு சாமியா கருப்பூர வேஷம் போட்டவன் என்னை வர சொன்னாங்க என்ன பண்ணணும்னு ஆடி வாங்க அருவாருக்கு ஏறி நின்று கோழியை கடிச்சு ரத்தத்தை குடினேன் ஓஹோ நானும் ஆடி வந்து அருவாள் நின்று கோழியை குடுங்குறான்னு கொடுத்தாங்க வாங்கி குறவலையை கட்டிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டேன் உறிஞ்சா ரத்தம் பச்சை பச்சை பச்சேர்னு வருது சும்மா பேச்சலாம் பேச ரத்த சாப்பா தானே இருக்கு எனக்கு பச்சையா இருந்துச்சு எனக்கு சந்தேகம் கீழே குனிஞ்சு பார்த்தேன் அப்பதான் விஷயம் தெரியும் என்னன்னு கீழே இருந்து கோழியை கொடுத்தவன் கோழி குண்டியை திருப்பி கொடுத்துட்டேன் அவன் போட்ட போதைக்கு நான் போட்ட போதைக்கு குண்டியை கடிச்சு பிய குடிச்சு நல்லா போயிட்டு அசிங்கமா கோழி குண்டியை கடிச்சவனா நீ ஆமா சிக்கன் 65 சாப்பிட்டு வரும்போது புதுக்கோட்டையில குட்டியை தலைவர் போயாங்க அதை விட இந்த சூர்யா பையன் தான் ஞாபகம் வருது ஆனா அது வேணாட இருக்கட்டும்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தயவு செய்து இந்த நாடகம் பார்க்கும்போது ஜூஸ் பாட்டில் அண்ணன் பவுண்டர் பாட்டில் கொண்டாந்து வச்ச உடனே எனக்கு ஞாபகம் வருது ஜூஸ் பாட்டில் என் கண்ணுக்கு எதுக்கி வச்சு குடிக்காதீங்க என்னப்பா அவங்க காசு போட்டு வாங்கி குடிக்கிறாங்க இதுல குடிக்கலாம் 10 ரூபா பாட்டில் ஜூஸ் இவ்வளவு பெரிய வரதானே இருக்கு இவ்வளவு பெரிய பாட்டில் முந்தா நாள் போன ஊர்ல ஒரு கிளவி 1.5 மணி நேரமா குடிக்குதியா 10 ரூபா ஜூஸ் பாட்டில் அது என்ன ஒரு நிமிஷத்துல குடிச்சப்பல அது இப்படி வச்சு சப்பி சப்பி குடிச்சிட்டு இருந்துச்சு அப்படியா குடிப்பாங்க இங்க கொண்டாந்து நான் வாங்கி குடிச்சிட்டேன் சரி ஐயோ குடிச்சிட்டா நான் என்ன செய்வேன்னுச்சு அத்தா கத்தா உனக்கு பெரிய பாட்டிலே வாங்கி தரேன்னு அப்ப தேர்ந்த கிளவி உண்மையை சொல்லிச்சு பாவி பயிலடி குடிச்சது ஜூஸ் இல்லடா நான் வெத்திரையை போட்டு துப்பா வழி இல்லாமல் அந்த டப்பாவில் பொழிச்சு உதுப்பி வச்சு அப்படி அசிக்கப்பட்டு இருக்கோம் அதனால் போயிட்டு பிள்ளை அனுப்புவோம் உலகத்தில் எத்தனை உறவு இருந்தாலும் பெற்ற தாய்க்கு நிகர் யாருமே கிடையாது அந்த தாய்க்காக ஒரு பாடல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அப்பா அம்மாவுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். ஹலோ அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க கூலி கட்டி ஆட ஆத்திட மீன் முடிக்க அப்பனுக்கு தனதோ பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்து வேணும் செத்தாலும் என்ன போத்து வேணும். அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தோழி கட்டி ஆட ஆத்திட மீன் குடிக்க அப்பனுக்கு தனதோங்க பார்த்தாலே சேர்த்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும். அக்கா ஊத்தில நீச்சல் பழகியது போன்றேதானே வந்த பூஞ்சோலதானே இடுப்புலகட்டி நீச்சல் பழகியது தேரவானே அந்த பூஞ்சோலதானே விரும்புடனா படுப்பழந்தது தேரவானே வந்த பூஞ்சோலதானே சக்கரையாய் அத்தாவும் சேர அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேர
கற்பனுக்கு தளரோட்ட பார்த்தாலே சேர்த்தனைக்கு தோணும் செத்தாலும் என்ன போட்டு வேணும் செத்தாலும் என்ன போட்டு வேணும் செத்தாலும் என்ன போட்டு வேணும். கைதட்டி பாராட்டிய முடிஞ்சங்களுக்கு நன்றி நன்றி. இங்கே ஹார்மோனியம் மிஸ்தருடைய அருமை சகோதரர் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து கௌரவப்படுத்துகிறார் கிராமத்தின் சார்பாக. மிருதங்க வித்வான் அன்பு மாமா மோகன்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே ஆர்டர் மாஸ்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அறிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாள வித்வான் அருமை சகோதரர் தியாகராஜன் அண்ணர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பப்பனா நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி பூரசங்குடி சேர்ந்த தமிழ்வேந்தன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடி அறிவிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையிலே ஒளி அமைப்பு புலியால் ராணி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே சிறந்த முறையிலே யூடியூப் ஒளிபரப்பக்கூடிய அருமை சகோதரர் மாயகுல மாதவன் அண்ணர்களுக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். கிராம முக்கியஸ்தர்கள் மாணிக்கம், செல்லம், காந்தி, மாரிமுத்து அண்ணர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துவர் ஐயா அவர்கள் விழா மேடைக்கு அன்போடு அளிக்கிறார்கள். முக்கிய யார் யாரை எப்போ அனுப்பணுமோ அனுப்பிடுவோம். எங்களுக்கு யாரும் எந்த இடையூறும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் போய்ட்டு அடுத்தவங்க அனுப்புங்கன்னு சொல்லி சரியானபடி என்னை அப்பா சொல்லிவிட்டாங்க. அந்த டயத்துக்கு நான் அனுப்பிடுவேன். ஆமாம். விழா பிரபுடர் மாணிக்கம், செல்லம், மாரிமுத்து, காந்தி அன்னார்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி. தேடுதே வாவின்னிலா உன்னை தானே வானம் தேடுதே வாவின்னிலா உன்னை தானே வானம் தேடுதே மேலாடி மூடி ஒருலமாய் போவதே மேலாடி மூடி ஒருலமாய் போவதே வாவின்னிலா உன்னை தானே வானம் தேடுதே வாவின்னிலா உன்னை தானே வானம் தேடுதே முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டும் மறைத்தாலே பாவம் ஒரு முறையிடும் திருமுகம் காணும்
தேடி பாவின் நிலா உன்னித்தானே வாழ தேடுதே பாவின் நிலா உன்னித்தானே வாழ தேடுதே மேலாடி மூடி புலோலமாய் போவதே மேலாடி மூடி புலோலமாய் போவதே பாவின் நிலா உன்னித்தானே வாழ தேடுதே பாவின் நிலா உன்னித்தானே வாழ தேடுதே. நன்றி நன்றி நன்றி. சீன் முருகன் அண்ணார் அவர்கள் இருந்தாலும் நாடகம் முடிக்க வரும்படி தாழ்மை கேட்டுகிறோம். மற்றும் கொட்டாய அமைப்பாளர் அருமைப்பா தங்கவேல் ஐயா அவர்களுக்கு நமது விளக்கம் சிறப்பு பற்றி கேட்போம். நன்றி நன்றி. அடுத்தபடியாக என்ன பெட்டிக்காரவள என்ன டான்ஸ்காரவள என்ன அப்படி இருக்குதாக்க எல்லாம் உங்களை பார்த்தோன்னே அடிக்கிற காத்துக்கு இழுக்குதாங்கடு அப்படி மேலே இங்கே ஏறுது இறங்குது. என்னது பார்த்து ஆமா சங்கத்தில் பார்க்கும்போது சின்னமாக நடந்தே போற ஊருக்கு எல்லாம் பெட்டிக்கார அண்ணா அண்ணா அம்மா நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? பேசும்பொழுது அப்படி அண்ணே வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே மாமா. வாடா செல்லம். எதுக்கு தான் அப்படி கூப்பிடுறேன்னு தெரியல. சரி இப்படிதான் சொல்ற. ஏண்டா ஆமா எல்லாரும் நல்லா விசாரிக்கிறியே. ஆமா தங்கச்சி எப்படி இருக்கா? ஏன் நீ வில்லங்கமா நல்லா இருக்க. நான் வரும்போது நான் மட்டும் தான் வந்தேன் உங்களோட. தங்கச்சி கேட்குறிய நீங்க? பாசம் தான். உங்களெல்லாம் நம்பி நான் கூட்டிகிட்டு வரதே இல்லைங்க. அப்புறம் நான் மட்டும்தான் வர்றது. தங்கச்சி வரலையா? ஆஹா வீட்டில் இருக்கு. எதுக்குள்ள? ஃப்ரிட்ஜுக்குள்ள. அண்ணா நல்லா இருக்கியா? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கேட்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள வருஷ வருஷமா போயிட்டு இருக்கீங்க. கேட்கலாமே. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். சரி சாமி. நல்லா வச்சாச்சு முடிச்சாச்சு. அடுத்த வந்தவளை யாரையும் போ. ஆமா ஆமா இருங்க. நம்மளை மட்டும் கேட்டீங்களே. ஆமா மக்கள்லாம் கேட்டீங்களா எப்படி இருக்கான்னு என்ன கேட்டீங்களா? இல்லை அவங்க நல்லா இருக்கலாம் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்மளை கேட்கறது கடமை இருக்குல்ல. நீங்க எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? அண்ணே வணக்கம். மைசூர்காரனே சிரிச்சா தான் நான் உருன்னு இருக்கியா? சிரிக்கலாம் ஜாமான் தரணும் அழுட்டு போயிரு எங்க நல்ல போகல. அண்ணே வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் பட்டு வச்ச குடம் ஊருக்கு நீ மகுடம். நான் புட்டு வச்ச குடம் ஊருக்கு நீ மகுடம்.
எது போய் சொன்னார் கூட சேராதிய அவரை மாதிரி நீங்கள் ஆயிருவீங்க. இந்த 2 நாளைக்கு போனால் போதும் அவரை மாதிரியே மாறிடலாம் நம்மளும். இல்லை கண்ணை மூடிட்டு நினச்சி சிரிக்கிறேன். அண்ணே அண்ணே யோசிச்சு வாக்குது. அதுதான் சொல்கிறேன். இப்போ பாருங்க மாமா வரும்பொழுது விழுந்துட்டேன். இந்த உள்ளதான் நண்டு கடிச்சிருச்சு வாயில. உங்களுக்கு பிடிக்குதா? உங்களுக்கு ஏன் கேக்குறேன்னா சந்தோஷமா இருக்கல கலகலப்பா இருக்கல கலகலப்பு உண்டாகுதா உங்களுக்கு? இல்லை ஏதாவது நான் உண்டாக்கணுமான்னு கேட்குறேன் உங்களுக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டா கொடுக்கணும் உங்களுக்கு. சாப்பிட்டு தான் முடியுங்களா? இப்போ மல்ல அந்த விழுவ நான் ஆல்ரவுண்டோட பார்த்துக்க. நீ ரொம்ப அனுபவமான ஆளு. இப்பதான் நான் அசந்து கிடக்குறேன். தங்கச்சி அண்ணே வந்தவனே ஒன்று கேட்கணும்னு நினைச்ச மறந்துட்டேன். என்னண்ணே? ஆமா என்ன வரும்போது எங்கனே கீழே விழுந்துட்டியா? இல்லையே விழுகலையே நான். விழுகலையா? அண்ணே அப்புறம் ஏன் அப்படி நெஞ்சு வீங்கி இருக்கு? அதான் கேக்குறீங்களா? என்ன வர்றதுக்குள்ள வளர்த்துட்டேன் உரம் போட்டு. நீ பாருங்க வரும்பொழுது அங்கே சாப்பிட்டேன் காரைக்குள்ள 2 இட்லி சாப்பிட்டேன் பசிக்குதுன்னு. அது என்ன செரிக்கவே மாட்டேங்குது எனக்கு. அவர் எதுக்கு வேடிக்கை பார்க்க பசமல பாண்டிகேரி பசமல பாண்டிகேரி பரவாயில்ல உங்க சௌகரியத்துக்கு எங்க சௌகரியம் போயிருது போங்க. எங்க என்னவோ தெரியல உன்னை என்னதான் பண்ற. ஆமா இழுக்கவா இனிமே உனக்கு அப்படித்தான். என்ன பண்ண முடியும்? ஆசை யார விட்டுச்சு பார்க்கத்தான் முடியும். இழுத்து போடுவா கட்டழகு பட்டகமே ஒட்டு பட்ட
நாலு பேர் வாசிட்டு இருக்கோம். ஏய் நம்ம காசை போட்டு நம்மளை கூட்டியது அவங்களுக்கு போடாம உங்களுக்கு போட முடியானே. போட்டாச்சுல்ல. அப்புறம் எங்களுக்கு போடுமா? உனக்கும் பாரு அப்பப்போ தொன்னை பத்தி எட்டி எட்டி பாரு. ஆடுது பாரு. என்ன அது? அது எப்படி நான் கண்ணை குறுக்குன்னு குத்துதா? உங்கள்கிட்ட வரலன்னு வருத்தமா இருக்கா? என்ன வாசிக்கிற விட்டு எதை வேற வேலையை ஆரம்பிச்சு எவ்வளவு இருக்கு? என்ன போட்டாவுக்கு மாவு மணியல என்ன சொல்றீங்க? அவர் சும்மா வந்தா நீங்களே போய் எவ்வளவு இருக்கே கை பட படம் இருக்குதோ ரோட்ல போட்டு தேய்க்க போறோம் கையெல்லாம் என்னையா? ஓஹோ ஆமா நீங்க உங்க கம்பெனி சரியில்லையா? அப்படி உங்க கூட என் கிரகத்தை உங்க கூட நாடகத்துக்கு வந்து உங்களை சரி பண்றதா எனக்கு வேலையா? எனக்கு என்ன செல்லம் சொல்லுன்ற அப்புறம் ஒரே ஒரு புல்ட்டு பாட்டு மட்டும் உன் புல்ட்டை நீ காலி பண்ண பாரு பண்ண புடிங்க. எப்பத்தான் வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழ. எப்பத்தான் வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகத்தேட உன்னையில தான் நேசப்பட்டேனே. பொட்டு வச்சே முடிச்சே உறவுக்காகத்தான் கட்டில் போட்டு காத்திருந்தது வரவுக்காகத்தான். எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. மச்ச 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 ஆசை மச்சானே அழகத்தேட உன்னை போட்டு அமுக்க பாரு இப்படி ஏறுவாதுக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஊத்தி மயிலாட வந்தாளா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஊத்தி மயிலாட வந்தாளா? அதான பார்த்து அசந்து போய் நின்னாளா? அதான பார்த்து அசந்து போய் நின்னாளா? கடும் தவத்தில் இருந்தேன். என் தவத்தை கரைத்த பெண் அடிக்குது குளிரு துடிக்குது தளிரு முல்லை பூங்கொடி கும்பை தேடுது கும்பை தேடி உன் 400 வருஷம் தவம் கலைஞ்சிருமோ? ராத்திரி பூஜையில் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம். கண்ணை துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி. இது வான வாசல் பூமி வந்து தேர்ந்து வருகிற சாமி. கண்ணை துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எப்படா சொல்றியா?
இந்த 400 வருஷம் தவம் இருந்தது 400 வருஷம் தவம்னா 4 நிமிஷத்துல குளோஸ். சுவாமி என்ன சொல்லாமி ஏன் கோவப்படுறீங்க? இந்தாங்க இந்த காக்காயத்துக்கு என்ன நீங்க மாட்டி வச்சிருக்க இந்த பாரு பொம்பளை அனாரியம் ஆடத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், உங்களுக்கு அறிவு சூடு சொர்ணமான வெக்க இருக்கா? ஒரு சாமியார் வந்து பொம்பளை தான் ஆடுது, உனக்கு அறிவு வேணாமா? நீ என்ன வேலை வந்தியா அந்த வேலை பார்க்க வேண்டியதானே? உனக்கு அறிவு சூடு சொல்ற வேண்டாமா? ஒரு பொம்பளை கிட்ட வந்து நீ கட்டி ஏறி சாமியாரா? சாமியார்னா முற்றும் திறந்தவளா இருக்கணும். நீ எழுந்து திறந்து போட்டு திரியறதுக்காக எல்லா ஆசைகளுமே இல்லாம நிராசையா தெரியணும். சாமியார் எப்படி சபல புத்தியா இருக்க? நீ யார் இருத்தா? சாமியார் நாங்க ஒழுங்கா தான் இருக்கோம். சாமி செமனேல் இருக்க இடத்துல நீங்க வந்து எடுத்துக்கிட்டு சாமி 10 வருஷமா எனக்கு புள்ள இல்ல, நீங்க தான் புள்ள கொடுக்கணும்னா அப்படி இல்லங்க. நிறைய பேர் சாமியார்லாம் இருக்காங்க. இங்க வந்திருக்காரு ஒரு சாமியார், ஒரு நல்ல சாமியாரா போலீஸ் சாமியார்னு சோதிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா முதல் சோதனையிலே இப்படி விழுந்துட்டீங்க. அது சோதனை வேதனா போச்சு விடு. எப்பொழுதுமே சாமியார பக்தி மார்க்கமா இருக்கணும்யா. அது அப்படிதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஊருக்குள்ள வெள்ளை வேட்டி கட்டினாலும் நம்பலாம், கைலி கட்டினாலும் நம்பலாம். சரி, ஒரு சில பேர் நான் தான் ஜாமீன் காவி வெட்டி கட்டுறேன் கட்டினா என்னாலும் நம்பவே கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? உளையே அத்துருவேன். ஒரு சில பேர் தான், எல்லாரும் இப்படி சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன், என்ன பொம்பளை பிள்ளை எப்பவுமே ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளை எப்பவும் பொம்பளைக்கு மரியாதை கொடுங்க. நீங்க நாங்க என்னமோ உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன எங்களோட பதவியை உங்களுக்கு நாங்க விட்டு கொடுத்துருக்கோம். என்ன பெரிய இந்த பதவி கொடுத்துருக்கீங்க? என்ன இந்த பதவியா? அப்புறம் ரேஷன் கார்டுல குடும்ப தலைவின்னு எங்களோட போட்டோ இருந்துச்சு. அதை எடுத்துட்டு குடும்ப தலைவின்னு உங்களோட வச்சிருக்கோமா? எப்பொழுதுமே கொடுக்கிற பதவியை ஒழுங்கா காப்பாத்திக்கிட்டீங்கன்னா உங்க பதவி உங்கள்ட்டே இருக்கும். நீங்க செய்யலன்னா திருப்பி எங்கள்ட்ட தான் வரும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? குடும்ப தலைவின்னு ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய், 2 கிலோ சீனி, 5 கிலோ கோதுமை கிடைச்சு. ஆமா, வாங்கி ஊத்தி போட்டாடி உங்க போட்டா அவன்ட வச்சமோ 200 மில்லி மண்ணெண்ணெய் கிடைக்க மாட்டே அடிச்சுக்கிட்டு சாவுற. இப்பெல்லாங்க அப்ப உள்ள ஆம்பளைலாம் பாருங்களேன், குடும்பத்தை பார்த்தாங்க, அதனால குடும்ப தலைவன் பேர் போட்டிருந்தாங்க. இப்ப இருக்க ஆம்பளை வேலை வெட்டி போறல, பொண்டாட்டியை பாக்குறதுல, பிள்ளைகளையும் பாக்குறது. யார் ஆம்பளை வேலைக்கு போறா? என்னன்னு புல் தண்ணியை போட்டுட்டு சாதையா கடலே கிடக்குறாங்க. புள்ள தண்ணியை போட்டுட்டியா? உனக்கெல்லாம் குடும்ப தலைவங்க பட்டம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? நாங்க ஏன் குடிக்கிறோம்? எதுக்கு அவன் ஒரு ஆம்பளை குடிக்கிறான்? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கட்ட முன்னாடி என்ன பண்ணணும்? அன்னைக்கு இருந்தவன வாங்கன்னு சொல்லி அப்பத்தாமாரெல்லாம் வந்து என்ன வாங்க தொடச்சுக்கிட்டு விடவா? எதை தொடச்சு விடு? கை காலெல்லாம் இப்படி தொடச்சு விடவா? கழுவிக்கிட்டு வாங்க, பாய விரிக்கிறேன், இருங்க சாப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் கணவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. நாங்க ஒழுங்கா இருந்தா. இன்னைக்கு நாங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாக்க உங்க ஆத்தா படுத்து டீ போடுது, உங்க அப்பா அதை பண்ணுங்கிறான், நீங்க நிம்மதியை கெடுக்கிறேன். நான் கேட்கிறேன், நான் சொல்றேன், யாராம்ங்கிற பிசாச உள்ளதல்லாதான் பொண்டாட்டிங்கிற காட்டேரியை எங்களால் அடக்க முடியும். பொறுத்தவரை வாய்க்கிலே பேசுறீங்களே, அப்ப இருக்க எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துங்க விவசாயம் பண்ணி வேலை பார்த்தாங்க தெரியுமா? இப்ப இருக்க ஆம்பளை வேலை பாக்குறீங்களா? விவசாயம் பண்றீங்களா? எந்த வேலைக்குமே போறதுல ஒரு ஆம்பளை வேலை விட்டியே பார்க்காத ஆம்பளைக்கு மரியாதை எப்படி கிடைக்கும்? அது நாங்க பொறுப்பு இல்ல. என்ன பொறுப்பு இல்ல? உன்னோனுக்கு மிச்சம், உனக்கு களை எடுக்கிறதுக்கு மிச்சம், நடவு நடுறதுக்கு மிச்சம், கருது அறுக்கிறதுக்கு மிச்சம், ஏறு உழுறதுக்கு அம்பளுக்கு மிச்சம் வந்தா அப்ப செய்ய முடியும். அப்பெல்லாம் ஏறி உழுதாங்க, இப்பெல்லாம் ஏறு கிளப்பே பிடிக்க தெரியலையா? இந்த மிஷின் எல்லாம் உடைச்சு கட்டு, நாங்கள் பழையபடி வேலை பார்ப்போம். என்னைக்காவது நீ ஒழுங்கா வேலையை பாரு. இவ்வளவு சொல்றியே, வராது. இவ்வளவு பேசுறியே, என்ன பேசுறேன்? கவர்மெண்ட்ல ஒண்ணும் இல்லட்டா, ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? எங்க ஊர்ல பெரிய கலவரமே ஆகி போச்சு. கலவரமானவர் என்ன? தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. கவர்மெண்ட்ல மாசம் 1000 காசு கொடுத்தாங்கல்ல, அத சுருக்கமா என்ன சொல்லுவாங்க? மாசமான 1000 கொடுத்தாங்க, மாசமான 1000 கொடுத்தாங்க. எங்க ஊர்ல 2 கிழவி பேசிக்கிச்சு. உன் புரிச்சேன் செத்து போயிட்டான், உனக்கு உள்ள உறக்காது, உனக்கு மாசமானா காசு கிடைக்காது, நான் மாசமாகி எப்படியும் வாங்கிடுவேன்னா இது நல்லாவா இருக்கு? இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சு, மாசமாயி அது காசு வாங்க கல்யாணம் பண்ணி நீங்க குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த அரசாங்கத்துல உங்களுக்கு 22,000 காசு கொடுக்குறாங்க, உதவித்தொகையை கொடுக்குறா பெண்களுக்காக. நான் கேட்கிறேன், என்ன புள்ள பெத்த உனக்கு 22,000னா புள்ள கொடுத்த எங்களுக்கு ஒரு 2,000 கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, எங்க ஆண்களுக்குமே இது அந்த காலத்துல கொடுத்தாங்க, அரிசி ஆப்பிள் 3000 காசு இதெல்லாம் கொடுத்தாங்களே. இப்ப யாரு வாங்கறதல்ல கொடுக்கறதில்ல. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் இலவசமா வாங்கி தரேன். நீ ஒரு தாய் தானே, குழந்தை சுமக்கிற தாய் தானே, 10 மாசம் நீ சுமக்கும் போது வயிற்றுல இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் சொல்லி புடுவியா? ஏங்க என்னால மட்டும் இல்ல, யாராலையும் சொல்ல முடியாது. நான் சொல்லி புடுவேன். எப்படி? சாமியோட அருளால நம்ம பத்திரகாளியம்மை அருளால ஒரு பிள்ளையை சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுல இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான். சும்மா மேடை கிடைச்சிச்சு மைக்கு கிடைச்சுன்னு எதை பேசக்கூடாது. எப்படி பெண்மைங்கிறது யார் தெரியுமா? பெண்மைங்கிறது பெரிய படைப்பு, அது பெண்களால மட்டும்தான் முடியும்.
நான் என்ன சொல்றேன், சாமியோட ஏங்க, அருளால் இங்க பாருங்க, சாமியா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சு விடுவேன். எப்படி கேக்குறேன்? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா ஊத்துனா? உபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள, ஆட. மேற்கொண்டு கோட்டர் கேட்டா ஆம்பளை புள்ள. ஏடா கோட்டர்ல மேட்டரை முடிக்கிற? சிம்பிளா முடிச்சிருவேன். ஆத்தாடி. அதனாலதான் சொல்றேன். சரிங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் உங்க மட்டும் வியாபாரத்தை செய்யுங்க பாப்போம். செய்யவா? அவ விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிடணும். செக்க செவந்த பழம் தேனட்டை இனிக்கு பழம். செக்கத்தை வந்த பழம், இது தேனாக இனிக்க பழம். இன்னொரு மாங்கு பழம், நம்ம இலக்கிய பிறந்த பழம். எத்தனை பேருக்கிட்ட இருந்த பழம் பாத்தியா? 1810 இம்மாதிரி பாத்தியா? எங்கே அடக்கம்மா, நீ கொஞ்சம் பக்கம் பக்கம்மா. அட இருக்குது இந்த ஊருக்கு தகிச்சுக்கிட்டு இறந்த பழம். நான் விக்கிற எழுத பழம் யாருக்காவது வேணுமா? அம்மா குத்து கணக்கா எப்படி? போய் உனக்கு ரெண்டு கிடக்கு பேரும் யாரத்தை பாத்துருமா? பார்க்கலாமே. ஆமா. அடி கருமேக கூந்தலுக்கு, ஓ கருமேக கூந்தலுக்கு, கால்குலத்து சத்தத்துக்கும் வடிவான வடிவழகு, அடிவடிவான வடிவழகி, வான்மோகில் வான் சத்தத்துக்கு அங்கே நெடுந்தோறும் போக வேணா, யாரும் நினைக்கும்படி நடக்க வேணும். போடா போடா போடா. நெடுந்தூரம் போக வேணாம். அந்த பிள்ளை இப்பதான் ஆடி வருது. இந்த பிள்ளைய பார்த்து 1 மாசம் ஆச்சு. உன்கிட்ட ஆடி வந்தது குத்தமாடா? என் சட்டையை கிழிக்கிற? உன்னை ஆடி வந்து யாரை கிழிச்சு? பெட்டிக்கார பார்த்து யாரும் கேட்க முடியாது என்ன ஒண்ணுன்னு. ஆ. அடி மொட்டை காலத்துல நானு உன்னை முதல்ல பார்த்தேன்னு. நீ எதுக்கு நான் வச்சிருக்க சப்பட மாதிரி சட்டது இல்லையா? சட்டை வெளியே கிடக்குதுல, கிளியிற சத்தம் புரிஞ்சு புரிஞ்சுன்னு கேட்டுச்சா? சட்டையை. ஆமா, நீ ஆடுத்தா எப்போ வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறிய? சட்டையை ஊரா கிழிச்சிருக்கிறாங்க. என்ன வருமானம் தான் வந்த? சட்டையை ஊரா கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி கிழிச்சா என்ன ஆகுது? மாடி உள்ள ராசாத்தி வச்சு டீ குடிக்க விட மாட்டேன். மாடி உள்ள ராசாத்தி சட்டையை மாட்டி விடுற ஆட்டா. மாடி பிள்ளை ராசாத்தி, பச்சைக்கே ரோசாப்பூ முட்டையில பார்க்க மாட்டேன்னு சொல்லாதடி. அடி வலிக்குது என் மனசு. ஏடா அப்படி போட்டு அடிக்கிறீங்க ஆளாளுக்கு? என்னையா? ஏடா நீங்க பக்கம் வேணாமா இல்ல கொலாகாரங்களாயா? ஏடா கொள்ளுறியானே? கோபடா தொழில ஜெகஜன் தானே. அடிச்சு மாட்டே உடைக்க. சரி, சரி, செத்தவன். வர வர எம்ம தூதாரா மாறிடுது. மழைக்கால மேகம் ஒன்று படி ஊஞ்சல் ஆடியது, காலத்தானே ஜீவன் மாறியது. மழைக்கால மேகம் உண்டு மனமூஞ்சல் ஆடியது. போச்சா? சத்தியத்தின் சோதனைக்கு சிரிக்காது. சட்டை அப்புறம் கிழிக்கு. இப்ப நாங்க இருக்கேன்னா நீங்க இருக்கிறான் தெரியும். நான் லூஸ் ஆயிட்டேன்னா நீங்க லூஸ் ஆயிட்டீங்களா? அந்த அளவுக்கு வெறி. ஆமா. ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன எப்படி அடிக்கிறீங்க? எனக்கே குறைச்சா? இருமா, சினிமா நடிகெல்லாம் வந்துச்சு, வெட்டி கொன்றுவியலா? நான் தனித்தனியா அடிக்கிறப்பா. சந்தன பொட்டுமே வச்சுக்க. சட்டை போடலையா? பாடிய மாட்டிக்க. ஐயோ ஐயோ, பின்னாடி முடிச்சு கொடுத்தா. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தக்கமே வச்சுக்க.
குலகார பாவியலா நான் நல்லா தான் அவத்து பைத்திய மாதிரி ரோட்டில் நிற்க வெட்டினா இப்படி சந்தன பட்டு வச்சுக்க என்னப்பா ஏதோ படத்தில் நமிதா கொக்கி போட்டு விட்ட மாதிரி சத்தன பொட்டுமே வச்சுக்க தொட்டியெல்லாம் கொண்டு உங்களை பல்லாங்குழி அரவாடி பல்லாங்குழி அரவாடி கொண்ட மேல கொண்ட போட்டு மேல போட்டு ஒரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா அங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா மா காளியம்மா உன் வாசல மண்ணள்ளி வச்சிருக்கேன் வேணாம்டா ஏன் அடிச்சு எவைங்க சட்டையை கிழிச்சாங்களோ சட்டையை கிழிச்சல்ல இந்த சட்டை எனக்கு வேணாம்டா போய அது துணியை யார் யார் கிழிச்சியலோ அதான் வேணாம்டா உன் வாசல்ல மண்ணள்ளி வைக்கிறேன் நீ போயா உன் சட்டை வேணாம் ஒண்ணு வேணாம் உன் வாசல்ல மண்ணள்ளி வேணாம்டா இன்னும் நோனாமடா கிழிக்கும் போது வச்சிருக்கணும்டா என் பொண்டாட்டி ஒவ்வொரு நாளும் கேட்குறா நீ நாடகத்தை முறையில் வரைக்கும் அடி வாங்கிட்டு வரையான்னு அட அந்த பிள்ளை கரெக்டாக தான் கேட்டிருக்கு பப்புனுக்காரன் வந்தானே நாடகத்தில் என்ன கிழிச்சான் அப்படின்னு நாளைக்கு கை காட்டி கடையில் பேசிக்குவாங்க நேற்று மாவிளங்கையில் நாடகத்தில் கிழிச்சிட்டாங்க பப்புனுக்காரன் சட்டைன்னு அத்தா பத்திரகாளி அம்மா மண்ணள்ளி வச்சிருக்கேன் யார் யார் என்ன அடிச்சாங்களோ 100 வயசு நல்லா இருக்கட்டும் நல்லா இருப்பேன் அடி வாங்க நானும் 100 வயசு நல்லா இருக்கேன் அம்மா கோயில் கும்பம் எங்கே அடிவாரு நேரம் அடி கும்பங்களை ஏற்றி வச்சு
கண்ணுல ஊசி என்ன என்னப்பா தம்பி இதெல்லாம் ஊசி எடுக்கிறியா தம்பி? என்ன நம்ம ஊர் தான், நம்ம ஊர் நாடகம், நம்ம அப்பா நாடகம் எடுத்து காமிக்கணும். அதெல்லாம் சரிதான். எடுக்கிற பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கருப்பு மொழியில் பட்டாலும் கூட பரவாயில்ல, வெள்ளை மொழியில் மட்டும் பற்றக்கூடாது. பக்கத்துல ஏர்வாடி போய் படுத்துக்க. லூசு முண்டை, கருப்பு மொழியில தான் படக்கூடாது, வெள்ளை மொழியில படலாம். இதெல்லாம் ரொம்ப மரியாதை. இது என்ன அண்ணன் கண்ணை குளிக்க பாக்குற? பத்திரியே காளியம்மா அது மாதிரிதான். ஏன் சிரிக்கிற அப்படி? என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ரத்தம் வராம எடு. பத்தினியே காளியம்மா நாங்கள் ரெடியாக தயாராக வச்சுருக்கோம் ஆயுதம்லாம். இங்கதான் இருக்கு. மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா நீலியம்மா தலைமையில மணிமகுடம் தாயில் தந்த பூங்குழலம் நிலையாக நினைச்சிருக்கோம் நினைச்சதெல்லாம் நினைச்சபடி உன்னை நினைச்சபடி வேண்டும் என் மண்டையில கொளுத்துறியே, இங்கேயோ நான் மண்டையில கொளுத்துறீங்க. நீ எந்த மண்டல கொடுத்தாங்க? நீ மாரியம்மா பார்த்தா மாரியம்மா
டேரக்டர் இருக்கிறியா? வைடா. வைடா, நீ வைடா. பூஜை பண்ணி வை. தம்பி, கிண்ணத்தை பாதுகாப்பா வைப்பா. கேவலப்படுத்திடா சார் சும்மா அதெல்லாம் பண்ணாது, விளையாட் பண்ணாது. என்ன விளையாட் பண்றீங்களா? பெரிய சினிமா டேரக்டரியா? டேரக்டரா? ஆமா. டேரக்டருக்கு லொப்பத்தனமா இப்படி ஆடிட்டு கிடக்குறீங்க. லொகேஷன் பார்க்க வந்தங்க. லொகேஷன்? ஆமா. ஓ ஓ ஓ. நம்ம எத்தனை படம் எடுத்துக்க தெரியுமா? ஏங்க அதிசய கற்பழிப்பு, புருஷன் எடுத்து புத்தியோதி, இப்பெல்லாம் படம் இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒரு உதவி பண்ணுதில்லா. என்ன? நானும் படத்துல நடிக்கணும்னு போல ஆசை. சரி, ஆனா யாருமே நீ போட்டதில்லை. நான் போடுறேன். போட்டுருவீங்களா? கண்டிப்பா. முன்னுக்கு வந்துருவேனா? 3 மாசத்துல உனக்கு தெரியும், 6 மாசம் அக்கம் பக்கம் தெரியும், 10 மாசத்துல 10 வெளியே மாசம் ஆகுமா? ஆமா. படம் பெரிய உடனே படம். தெரியாதா? நீல படம்ல. அப்பன்னு இப்போ ஆகும் 10 மாசம் ஆகும். நான் யார் தெரியுமில்ல? யாருன்னு சொல்லி டைரக்டர். சார் உன்னைய போடுறேன் படத்துல. போட்டுருவீங்களா? நீ தான் கதாநாயகி. ஆஹா. கதாநாயகன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரெடி பண்ணிட்டீங்களா? அது முகர பாரடைஞ்ச பங்களா. இது வில்ல மாதிரியே இருக்கு, சட்டையை பூரா கிழிக்குது. அது தம்பி, நீ தான் படத்தின் கதாநாயகன். எந்திரிச்சுவாயா சார் நானா? எந்திரிச்சு பாப்பு. நீ தான் கதாநாயகன். இங்க இருக்கிறதுல நீ தான் நல்லா இருக்க பாக்க. அப்படியா? கட்டையா குட்டையா நறுக்கு இருக்க. வர கட்டையா ஒரு நாயகன். ஒரு நாயகன் உதயமாகிறார் ஊரார்கள். படத்தின் கதாநாயகனை வருக வருக. தம்பி உங்க பேரு? சார் இவங்க அவங்க தான் கதாநாயகி. கதாநாயகி. தம்பி அதான் இங்கே வந்து பேசணும். தம்பி நல்லா இருக்கியா? ஏய், சாப்பிடு, சரியா? சார் ஏண்டா, நான் டேரக்டர் உனக்கு புரோக்கராடா? டேரக்டர் தான் சார். அந்த ஒரு 5 போய் கேட்டீங்க. படம் அன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். அறிமுகம் வைக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன். யார் முதல்ல உங்க பேரை சொல்லியா? சார் நீங்க தான் கூப்பிட்டீங்க படத்தில் நடிக்கணும். உன் பேர் என்ன? என் பேர் மணிகண்ட பிரபு. இந்த படத்துக்கு உன் பேர் மணிகண்ட பிரபு கிடையாது. சார் அப்படி என்ன நம்ம படத்து பேரு? அனில் குண்டே. உன் பேர் இன்னையிலேருந்து அனில் குண்டே. நல்ல வேளை குண்டேன்னு வச்ச. படம் பேர் என்ன தெரியுமா? புல்புல் தாரா. என்ன தாரா? புல்புல் தாரா. புல்புல் தாரா. இந்த கதை என்ன தெரியுமா? இது உங்க அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணு. நீ இந்த பிள்ளைக்கு மாமா பையன். என்ன சார் படத்தில் நடிக்க? அட மாமா மயா. மாமா மையா. சரி சரி. நீ ஃபாரின்ல இருந்து வர. சரி. இது கம்மாயில தண்ணி தூக்கிட்டு வருது. இந்த பொண்ணை பார்த்தவங்க ஒரு காதல் ரொமான்ஸ். அந்த ரொமான்ஸ் இப்ப நடிச்சு காமிக்கிறேன். இப்போ அந்த சீன் நடக்க போகுது. ஆமா, அந்த சீன். சரி சரி. நடிக்கிறியா? சார் கதை என்கிட்ட சொல்லிட்டீங்க. சார் இருங்க சார், இருங்க சார். கதை என்கிட்ட சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணு நல்ல கதை சொல்லுங்க சார். ஆமா ஆமா. ஆமா. கதாநாயகி. சார் சொல்லுங்க சார். நீ தான் கதாநாயகி. சார் நாயா? கதாநாயகி. சரி சார், நீங்க சொல்லி கொடுத்தீங்க அது மாதிரி நான் செய்வேன் சார். அந்த பையன் தான் உனக்கு மாமா பையன். ஆஹா. ஃபாரின்ல இருந்து வர்றான். ஆ. அவனை பார்த்தோன்னு ஒரு காதல். காதல். ஒரு ரொமான்ஸ். சரிங்க சார். அதாவது என்ன பண்றான்? டேய் டேய், மூஞ்சிக்கு பவுடர் அடிச்சா சரி. சரி. பவுடர் இப்படி அடிச்சுக்கிறியே ஏன்? நம்ம படம் பேர் என்ன சார்? புல்புல் தாரா. என்ன சார்? புல்புல் தாரா. அதான் தேவைப்படுதா? வாசிக்க சொல்ல போறியா? குண்டுடைய வாத்துக்க. ஆமா, நடிக்கிறியா? ஆக்சன் சொல்லவா? கேமரா கேமரா தூக்கு. நீ ரெடியா? சார் ரெடியா சார் சார்? கேமராமேன் மேல மேல போகுது. மேல போற கீழ விழுந்துருவா சார். ஏரியா முதல்ல சார். கேமரா லாங் ஆங்கில இருக்குல்ல. ஏற சொல்லு. இல்லாட்டினா வேணாம். இல்லாட்டினா கேமராமேன் போ சொல்லு. இல்லாட்டி வேணாம், தேவையில்லை. தூக்கி எடு. ஆக்சன் சொல்லுமா சார்? ரெடி. ஆக்சன். சார் நான் வந்து மாமா பையன். அந்த பொண்ணுக்கு மாமா பையன். இது எங்க அத்தம்மா. நான் ஃபாரின்ல இருந்து வரேன். இந்த பிள்ளை வந்து குளத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி மேலே ஏறி வருது. டைரக்டர் நானா நீயா? சார் எனக்கு என்னடா கதை சொல்ற? போச்சு நானே முதல்ல. கேமரா தூக்கு. வாட் டவுசர். சார் என்ன நடக்குது? 1 லட்சம் ரூபாய்க்கு பவுடர் அடிச்சிருக்கேன். ஒரு டேக் என்ன எடுக்கல. கேமரா தூக்கு. ரெடி சார் ரெடியா சார்? ஆக்சன். சார் ஓகே. ஓகே ஓகே. ஆக்சன். சார் என்னப்பா? சத்தியமா சொல்றேன் சார். என்ன? நானும் 10-15 வருஷமா இந்த பெட்டியை தான் கேட்டு. சரி. எனக்குன்னு இந்த வாய்ப்பு கொடுத்து நீ பெரிய ஆளா வரணும்னு சொன்னி பத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கணும் சார். பெரிய ஆளா வருவையா? அத்த அருளால நீ பெரிய ஆளா உன்னோட பணிவு உன்னை உயர்த்து கொண்டு போகும். சூப்பர் சூப்பர். கேமரா தூக்கு. ஆக்சன். கேமரா டவுசர் கை கேமரா. சார் ரெடியா சார்? ரெடியா இருக்க? சார் பேசு. என்ன பேசுறது சொல்ற? சார் சார் இன்னொரு தடவை இந்த கதையை சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, அவன் உனக்கு மாமா பையன். நீ அத்தை மாயன். அவன் பருவன் பாவி பயல. கண்ணாடி எவன்டா குண்டாவுக்குள்ள வச்சது? நான் லூசர் ஆட நினைக்கிறேன்.
கோவப்படாதீங்க சார். தொழில அனுசரிப்பு தான் முக்கியம். படத்தை கொண்டு டயத்துக்கு நான் கொடுக்கணுமா? நடிச்சு கொடுத்துருவோம் சார். ப்ரொடியூசர் உட்கார் ஓட்டுவாங்க. சார் சத்தியமா சொல்றேன் சார். என்னடா? நானும் 10-15 வருஷம் அந்த பெட்டியை தான். ஐயோ, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நீ பெரிய லெவல்னு சொன்ன பார்த்தீங்களா? நீங்க நல்லா இருக்கு. நீ நல்லா வருவ. நடிக்கிறியா? நடிக்கிறேன் சார். ஆக்ஷன் சொல்லவா? ரெடி ரெடி சார். ரெடி, கேமரா தூக்கு. ரெடி, டேக், ஆக்ஷன். கதை தெரியுமா உனக்கு? கதை மறந்துருச்சே. கதை தெரியும்யா. சரி சரி. நடிக்கிறியா? ஆக்ஷன். ரெடி, டேக், ஆக்ஷன். சார் சத்தியமா சொல்றேன் சார். ஐயோ, நானும் 10-15 வருஷமா அந்த பெட்டியை தான் சார் கேட்டுருக்கேன். எனக்கு இந்த சார் சார் ஏன் கோவப்படுறீங்க? தொழில ஏதோ ஜகஜன் தானே சார். உன்னை கட்சி எடுத்து குப்புறேன். நடிக்க சார். ஆக்ஷன். ரெடி, ஓகே. ஆக்ஷன், கேமரா தூக்குடா. ரெடியா மாமா? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார். 10-15 வருஷமா இந்த பெட்டியை கேட்டிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து நீ நல்லா எந்திரி சாமி. உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்டா. எத்தனை பேரை வச்சு நான் படம் எடுத்தேன்டா. உன் காலை விழுற என்னை விட்டு. ஐயோ சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் நீங்க சார். அதை எந்திரிக்க சார். அதை எந்திரிக்க. அதை நீங்க எந்திரிக்க. என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க? அதை எந்திரிக்க சார் நீங்க. உன்னை கூட்டியா நடிக்க வச்சதுக்கே வாய கிடைக்கிறேன். ஓகே, கடைசி சார். ஒரு கடைசி சான்ஸ். ஆக்ஷன். மணிமுத்து நடந்து வந்தா எந்த ஊரோட கதாநாயகன் டக்கு நக்கு. சார் கமல் போனால் மட்டும் ஏற்றுக்கிறீங்க. சூப்பர். அது வேற கதை, இது வேற கதை. எனக்கா இறங்கி வந்து ஆதரவு வந்து அருமை சகோதரருக்கும் பக்கமேல கலைஞர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக ஒரு கைத்தட்டு நன்றி. மனம் பார்க்குற அத்தனை பேரோடையும் முகம் சுளிக்கக்கூடாது, ஆபாசமாக நடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாகரிகமாக நாங்கள் நடிக்கிறோம். ஆதரவு கொடுத்ததாக நன்றி. உன்னுடைய காதலை சொல்லுமா? பப்புனாக நடிக்கும் தமிழ் வேந்தன் அவர்களுக்கு மாவிலங்கை சேர்ந்த சின்னத்தம்பி அவர்கள் 100 ரூபாயும், டி நாகனியை சேர்ந்த வளன் டி கடை அவர்கள் 100 ரூபாயும், டான்ஸாக நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு சத்யபிரியா அவர்களுக்கு டி நாகனியை சேர்ந்த வளன் அவர்கள் வளன் டி கடை அவர்கள் 100 ரூபாயும், மாவிலங்கை சேர்ந்த சின்னத்தம்பி அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். எங்களுக்கு அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்பு நெஞ்சத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம். சார் ஹீரோ ஒன்றுமே கொடுக்கல சார். ஹீரோவுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க. பின்னாடி செய்வா அப்போ உனக்கு காதல் பண்ணவா? உங்க காதலை சொல்லுங்க. தம்பி பூங்கதவே தாழ்த்திரவா
பார்த்த உடனே நன்றி நன்றி நன்றி. எனக்கு காதல் வருது. வரணும் காதல். சொல்லவா? இவ்வளவு சிரமப்பட்டு டேரக்டரா இருக்கேன், காதல் பண்ணுங்க. ஆனா அண்ணன் கதாநாயகவே இங்க வர வெதனாயி ஆகிட்டானே. காதல சொல்லிடா. மஞ்சப்பொடி கண்ணு எரியாத. கண்ணுல இல்லப்பா. மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி தேக்கையிலே மஞ்சப்பொடி தேக்கையிலே ஏன் நெஞ்ச தொட்டு தேய்த்த புள்ள. மஞ்சப்பொடி தேக்கையிலே ஏன் நெஞ்ச தொட்டு தேய்த்த புள்ள. கண்ணி தொட்ட அதிக வெள்ளம் இந்த கண்ணத்தோடும் கடமை போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ள. மஞ்சப்பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்த்த புள்ள. தாளச்சாரலுக்கு யோகமடி குண்டு மல்லி பூவுக்கு ஒரு நீரமடி விட்டா கயிறு ஒரு வாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்து பின்னு பொண்ணோட கையாக நானும் மாறி பொண்ணோட பூவோட மூடி கண்ணாடி பாராத காயம் தேடி கண்ணே நன்றி மாங்க பாடி பொண்ணா சேர வந்தா போதும் ஏதோ மஞ்சப்பொடி தேய்க்கையிலே தொட்டு தேய்ச்ச உள்ள மொட்டான ஒட்டு வண்டு பூத்ததென்ன பூவுக்குள்ள தேடு வந்து சேர்த்ததென்ன தேனாறு என்னோதடு வந்ததென்ன தேடெடுத்து பொண்ணோட பூமேனி ஓடும் நேர் எப்போது ஒரு ஓலம் கூடி நேர பூவாக தூவும் போது பஞ்சாங்கனாக என்ன பாரு கையும் கையும் போடும் நீரும் காதல் ராகோ காதோ மஞ்சப்பொடி தேய்க்கையிலே தேய்ச்ச உள்ள கண்ணி தொட்டு அதிக வெள்ளம் இந்த கண்ணத்தோடும் காலமை போம் கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள மஞ்சப்பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள கண்ணே காந்தா பார் பாரடே யார் அந்த பிச்சைக்காரன்? உன்னாலும் பிச்சைக்காரனா அடே பாவை சண்டாலே நான் பாடு காதல பண்ற குறுக்கு வந்து நிக்க அத்தான் அத்தான் துரை துரை என்று பணத்தெல்லாம் பிடிக்க தின்னையே துறையா? இன்னைக்கு யார் அந்த பிச்சைக்காரன் என்று கேட்கிறாயா நீ யாருன்னே தெரியல எனக்கு. வா அந்த பூங்காவிலே நீயும் நானும் அனுபவத்தந்த சொல்லாமலே எல்லாம் அனுபவிப்போம் வா பூங்கா? அரே வா நீ என் அது? காம வைக்க தணிக்க வா காந்தா வா நீ அது நல்லா இருந்தியா? ஐயா மேலாள புஸ்தகம் வந்து கிடக்கு இவன் கிட்ட வர நீ ஒட்டிக்கிறவியா போய் முதல்ல கிட்ட வராதே எங்க வர சி ஒன்னியா விரும்பினேன் நானு. பாவி சத்தால் எட்டி உதிர்ந்து விட்டா போகிறாய் போ உழைந்து போ தொலைந்து போ குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே வாழ்க்கையின் குற்றங்களை புரிந்து எனக்கு நிம்மதி என்பது அத்தனை உலகில் அமைதியும் மகிழ்வும் அத்தனை உலகில் அமைதியும் மகிழ்வும் அருந்திட முடியாது. உண்மை உண்மை அமைதி
என்பது என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனை மட்டு போய்விட்டதடி. நல்ல குணத்தை இழப்பவன் நெஞ்சினிலே சுகம் அடைவதே. நல்ல குணத்தை இழப்பவன் நெஞ்சினிலே சுகம் அடைவதே. ஆம், குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் திறந்தேன், கட்டுடலை இழந்தேன். இறைவா, கண்கள் தெரியவில்லையே, என் தாயை எட்டி உதைத்த கால்கள் ஒரு அடி உடைய எடுத்து வைக்க முடியல. இறைவா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, ஆனே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. அதை கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி, வளர்த்தவனே வெறுத்து கொண்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் உணவுக்கு போக விட்டேன் பாதையை. அவன் புரிந்து கொண்டே எய்து விட்டான் வேலையை. சந்திரா, உனக்கு துரோகம் செய்து தாசி வீடே இதை என்று கிடந்தேனே, எனக்கு எதுவும் வேண்டும். சிங்காரம் கெட்டு திரைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கோ சம்சாரம் ஏதுக்கடி. சிங்காரம் கெட்டு திரைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கோ சம்சாரம் ஏதுக்கடி. வேண்டாம் சந்திரா, நீ மறுமணம் செய்து கொள். எந்த மக்களை பற்றி கவலைப்படாதே. இவர்கள் போற்றுவார்கள், பின்பு தோற்றுவார்கள். தாசிகளின் உதரத்திலே ஒரே இந்த உடல் இனி உன் இன்ப வாழ்வுக்கு ஏற்றதாக இருக்காது. நான் போகிறேன். கைதட்டி பாராட்டிய அன்புடையங்களுக்கு நன்றி 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 நன்றி. மாவிலங்கை முருகேசன் ஐயா அவர்கள் எனக்கு இந்த பாடலுக்காக ரூபாய் 101 ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம். அன்பளிப்படுத்த அன்புடையங்களுக்கும் கைதட்டிகளுக்கு ஆரவாரப்படுத்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்த காட்சி வருவரை விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நாளை உலகில் ஆதையின்றி யார் காணுவார். ஆசையை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. காலம் போகும் ஆதியை இங்கே யார் காணுவார். ஆதியை அன்னை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே
வாழ்நாளிலே. சூறைக்காற்று மோதினால் தோணி ஓட்டம் நேருமோ? சூறைக்காற்று மோதினால் தோணி ஓட்டம் நேருமோ? வாழ்வில் துன்பம் தருது சுகம் செலவு இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்கை யார் காணுவா? ஆதையே அல்ல போலே நாமெல்லாம் அது மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆ நன்றி 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 நன்றி.